ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, எதுக்காக இப்போ நான் கோபத்தோடு உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் பல முறை உன்கிட்ட சொல்லியும் கோபப்படாத, பொறுமையாயிரு, நிதானமாயிருன்னு சொல்லியும் கூட இலவசமாக கிடைக்கும் உன்னுடைய சொற்களையும் உன்னுடைய வாயையும் உன்னுடைய நாக்கையும் போட்டு அடுத்தவங்களை இவ்வளவு சுலபமாக நீ காயப்படுத்தினதை பார்த்துட்டு தான் உன் மேலே கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன். உன் பக்கம் நியாயம் இருக்குது, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் பல சமயங்களில் உன்னுடைய இந்த சாதாரண அல்ப கோபம்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதங்களை எல்லாம் உனக்கு கிடைக்காம தவற விடுதுன்றத இப்போதாவது புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த கருப்பசாமி எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக தான் இருக்கேன். ஆனால் நீ தான் கஷ்டம் வந்தவனே வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும்போது அப்படியே சோர்ந்து போய் விடுகிறாய். யாராவது ஒரு விஷயம் தப்பாக செஞ்சிட்டாலும், சின்ன தப்பு நடந்துட்டாலுமே கூட உடனே எதுக்காக கோபப்பட்டு கத்துற? நீ கோபப்படுறதாலையும் கத்துறதாலையும் இந்த உலகத்து மனிதர்கள் திருந்திரவோ மாறிடவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உனக்கு பிடிக்காத விஷயங்களை மனிதர்கள் சொல்லும் போதும் செய்யும் போதும் பேசும்போதும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகி போனீனா அது உனக்கு பிடிக்கலன்றதை அவங்க தானாகவே உணர்ந்துக்கிட்டு அடுத்த முறை அப்படி நடக்காமல் இருந்துப்பாங்க. அதை விட்டுட்டு நீ கோபப்பட்டு கத்துனினா இப்படி தான் நீ கொஞ்ச நேரம் கோபப்படுவ, கத்துவ, அப்புறம் அமைதியாக விட்டுடுவேன்றத அதையே உனது பலவீனமாக நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிற தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே நீ கோபப்பட்டு கத்தி ஒருத்தர குணத்தை மாற்றவோ திருத்தவோ முடியாது. அதுக்கு பதிலாக அமைதியாக அவர்களை விட்டு விலகி போகும்போது அதுதான் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும், அடுத்தவங்களையும் திருத்துங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இந்த உலகம் எவ்வளோ விசித்திரமானதுன்னு நான் சொல்கிறத கேளு. ஒருத்தர் செத்து போகணும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சி விஷம் குடித்தவன் கண்டிப்பாக பொழைச்சிக்குவான். ஆனால் வாழ்க்கையவே வேணான்னு நினைக்காம வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், நீண்ட ஆயுளோட நீண்ட காலம் என் குடும்பம் குழந்தை நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் உடம்பை சரிப்படுத்துவதற்காக மருத்துவரிடம் கேட்டு மருந்து வாங்கி குடிச்சு செத்து போகிற கதையெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சாகணும்னு நினைக்கிறவன் பொழைச்சிக்குவான், நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். மொத்தத்தில் எதுவுமே உன் கைகளில் இல்லை, எல்லாமே நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு அதை சிறப்பாய் அழகாய் நல்ல விதமாய் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னை ஊக்குவிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, உன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அழகான உறவுகளை, அது நட்பாக இருந்தாலும் சரி, துணையாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அன்பான துணையை உனக்காக அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, அல்லது யாராவது ஒருத்தர் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு விலகி போயிடு. அவங்க உனக்கு எவ்வளவு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு நெருங்கிய உறவாக நட்பாக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு செய்கிறாங்க, உனக்கு பிடிக்காததை செய்கிறாங்கன்ற பட்சத்தில் அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் சரியாக இருக்கும். சில பேரை தூக்கி எறியவும் முடியாமல், சில பேரை விட்டு விலகி ஒதுங்கவும் முடியாமல், வெறுத்து போகவும் முடியாமல், நொடிக்கு நொடி அவங்க செஞ்சதையெல்லாம் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கேங்கிறத மறந்துடாத. நீ இந்த அளவுக்கு எதுக்காக யோசித்து வருத்தப்படுற, உன் ஆள் மனசில் நீ எதையெல்லாம் யோசித்து கவலைப்படுறன்னு எல்லாமே இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நீ துவண்டு போகும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கு யாருக்கும் எதுவுமே எப்போதும் நிரந்தரம் இல்லைங்கிறது தான். நீ துவண்டு போனாலும் சோர்ந்து போனாலும் மறுபடியும் என்னை நாடி வந்தீனா உனக்கு தேவையானதையும் உன் வாழ்க்கைக்கான அழகானதையும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கு முன்பாக உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு நான் சொல்கிறத கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் கூட நல்லா பேசுகிறவங்களையெல்லாம் நீ நல்லவங்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவங்க மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு, முகத்தில் மட்டும் சிரிப்பை வச்சுக்கிட்டு, உனக்கே தெரியாமல் வலிக்காமல் உன் உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்கள் மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிரித்து பேசுகிறவங்களையும் நல்லா பழகிறவங்களையும்
நல்லவங்கன்னு நம்பிடாம உன் வாழ்க்கைய கொஞ்சம் கவனத்தோட சுதாரிப்பா விழிப்புணர்வோட வாழ கற்றுக்கோ. உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற எந்த மனிதர்களையும் எந்த உறவையும் இழுத்து பிடிச்சி உன் கூட வச்சுக்கணும்னு நினச்சினா அது கடைசி வரைக்கும் உனக்கு கஷ்டமாகவும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாகவும் தான் இருக்கும். அதனால் உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்கள அப்படியே விட்டுடு. உன் கூட சேர்ந்து உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ என் செல்லவே. உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல எப்படி நடக்கணுன்றத முதல்ல கற்றுக்கணும். அழுக வேண்டிய துக்ககரமான இடத்துல அழுதே ஆகணும். உனக்கு பிடிக்காதவங்கள உன் கண்ணு முன்னால் பார்க்கும்போது வேறு வழியே இல்லைனாலும் மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து போய் நல்லா பேசிட்டு வரணும். மனசு உடைஞ்சு போகிற சமயத்தில் அதை யார்கிட்டையும் வெளிக்காட்டிக்காமல் கண்ணீர் விட்டு கவலைப்படாமல் மௌனமாக அந்த சூழ்நிலையை சமாளிக்க கற்றுக்கோ. இப்படி எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கோ தங்கம்.